ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய மனதை ஓய்வாகவும் புத்துணர்ச்சியுடனும் புத்துயிர் பெற்றதாகவும் வைத்திருங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நம்முடைய மனதில் எழும் எண்ணங்களின் நிலையான ஓட்டத்தின் வேகத்தை குறைப்பதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் 40,000 முதல் 50,000 எண்ணங்கள் உருவாகுகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை எதிர்மறையானவை அல்லது வீணானவை. அதனால்தான் நம்முடைய மனம் சோர்வடைகிறது. இது கவனம் செலுத்துவது, சரியான வார்த்தைகளை கண்டுபிடிப்பது அல்லது நேர்மறையாக இருப்பது போன்றவற்றை கடினமாக்குகிறது. உங்கள் மனதை ஓய்வெடுக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் புத்துயிர் பெறவும் இந்த படிகளை பின்பற்றவும். தினமும் காலையில் உங்கள் உடல், உறவுகள், வேலை என அனைத்தையும் நிர்வகிப்பதற்காக உங்கள் மனதிற்கு நன்றி செலுத்துங்கள். 15 நிமிடங்கள் தியானம் செய்து மனதிற்கு ஊட்டமளியுங்கள். பிறகு மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த விஷயங்களை படிக்க வேண்டும். உங்கள் நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதற்கான உறுதிமொழியை உருவாக்கி காட்சிப்படுத்துங்கள். வேலை செய்யும் போது மக்கள் மற்றும் சூழ்நிலைகளில் உள்ள நேர்மறைகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகும் 1 நிமிடம் நிறுத்தி நிதானமாக உங்கள் மனதை எதிர்மறையிலிருந்து சுத்தம் செய்யுங்கள். உறங்கும் நேரத்தில் தியானம் செய்து மனதில் உள்ள எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும். அப்போதுதான் நல்ல தூக்கம் கிடைக்கும். உங்கள் மனதுடன் ஒரு உறவை உருவாக்கி அதை தொடர்ந்து சுத்தப்படுத்துவதற்கு இந்த உறுதிமொழியை 3 முறை செய்யுங்கள். நான் ஒரு சக்தி நிறைந்துள்ள ஆத்மா. நான் என்னுடைய மனதை கவனித்து கொண்டிருக்கிறேன். தினமும் காலையில் 15 நிமிடங்கள் தியானம் செய்கிறேன். உறுதிமொழியை உருவாக்குகிறேன். என்னுடைய நாளை கற்பனை செய்து நான் விரும்பியதை செய்கிறேன். தினமும் 15 நிமிடங்கள் நான் படிக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சரியாக செயல்படுகின்றேன். ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் மக்களிடமிருந்து எதிர்மறை தகவல்களை நான் தவிர்க்கிறேன். ஒவ்வொரு மணி நேரமும் 1 நிமிடம் இடையில் நிறுத்துகிறேன். என் மனதை ஓய்வெடுக்க வைக்கிறேன். நான் படுக்கைக்கு செல்வதற்கு முன் தியானம் செய்கிறேன். அது என் மனதிற்கு ஆற்றலை கொடுக்கிறது. உங்கள் மனதிற்கு நீங்கள் பொறுப்பேற்று உங்கள் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கும் போது உங்களுடைய மனம் இயல்பாகவே மெதுவாக சென்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரியாக சிந்தனை செய்யும். உங்கள் மனதை கவனித்துக் கொள்வது மக்களையும் சூழ்நிலைகளையும் கவனித்துக் கொள்வதற்கான முதல் படியாகும். ஓம் சாந்தி.